வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி மணத்தக்காளி கீரையை வச்சு கூட்டு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கீரை பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவுமே நல்லதுங்க. வயிற்றுப்புண், வாய்ப்புண் எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையான ஒரு கீரை இது. சீக்கிரமாகவே நல்லா சரி பண்ணி விட்டுரும். இது நம்ம இன்றைக்கி கூட்டாக செய்ய போகிறோம். இதிலே பார்த்திங்கன்னா ஏற்கனவே கடையில் எப்படி செய்கிறதுன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து மணத்தக்காளி கீரை கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இன்றைக்கி மணத்தக்காளி கீரை கூட்டு செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சாலே போதும், சீக்கிரம் ஊறி வந்துடும். ஊற வச்ச பருப்பை குக்கரில் சேர்த்துருக்கேன். இது கூடவே 4 பூண்டு பல், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 5 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். அப்புறம் இந்த கூட்டுக்கு காரம்னு பார்த்திங்கன்னா நம்ம பச்சை மிளகாய் தான் சேர்க்க போகிறோம். அதுக்கு ஒரு 3 பச்சை மிளகாய் கீறிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா மீடியம் சைஸில் 2 தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இது கூடவே சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சின்ன துண்டு பெருங்காயக்கட்டி சேர்த்துக்கிறேன். பெருங்காயக்கட்டி இல்லைன்னா நீங்கள் பெருங்காயத்தூள் கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இப்போ இந்த பருப்பு முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்குவோம். தண்ணி சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இதிலே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணையும் சேர்த்துக்குவோம். நம்ம இப்போ இந்த பருப்பை நம்ம ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். பாசி பருப்புங்கிறதுனால நீங்கள் 2 விசில் வச்சாலே போதும், நல்லா வெந்து வந்துடும். இப்போ எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறம் குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் மட்டும் வச்சு எடுத்துக்குவோம். அதிகமான விசில் வச்சிங்கன்னா பருப்பு ரொம்பவுமே குழஞ்சி போயிடும். அப்போ கூட்டு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மாதிரி குழப்பாக இருக்கும். அதனால் 2 விசில் மட்டும் வச்சு எடுத்துக்குங்க. இப்போ பருப்பு வெந்துகிட்டு இருக்கட்டும். அதுக்கிடையில் பார்த்திங்கன்னா நான் கீரை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கட்டு. அந்த கீரையை மட்டும் ஆஞ்சி வச்சுருக்கேன், காம்பெல்லாம் எடுத்துகிட்டு. இப்போ இந்த கீரையை நல்லா ஒரு 2-3 தடவை அலசிட்டு அதுக்கப்புறம் நம்ம பொடுசாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், கீரை நல்லா இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கீரையை அலசிட்டு தான் நம்ம கட் பண்ணணும். இப்போ பருப்பும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை ஒரு கரண்டி வச்சு நல்லா லைட்டாக மசிச்சு விட்டுக்குவோம். நம்ம பருப்பு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா அருமையாக வெந்திருக்கு பாருங்கள். இந்த பக்குவத்துக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ அந்த பச்சை மிளகாய், தக்காளி எல்லாத்தையும் இது போல் நசுக்கி விட்டு கடைஞ்சி எடுத்துக்குவோம். இப்போ இது ரொம்ப திக்காக இருக்குது. இதில் கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். அதிகமான அளவு தண்ணி சேர்த்துற வேணாம், ஒரு கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குவோம். இப்போ பருப்பும் வேக வச்சு எடுத்தாச்சு, கீரையும் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம தாளித்து விட்டுருவோம். தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சனா 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, அப்புறம் பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கேன். இது நல்லா பொரிஞ்சு செவந்து வரட்டும். இதில் ஒரு 2 வரமிளகாய் கிள்ளிட்டு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாமே நல்லா பொரிஞ்சு செவந்து வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 5 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பம்தான். இப்போ நல்லா வெங்காயம் லைட்டாக வதங்கி வரட்டும். இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க பருப்பை இதில் சேர்த்துக்குவோம். பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் கூட்டுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கீரையை இதில் சேர்த்துக்குவோம். இந்த கீரை பார்த்திங்கன்னா டக்குன்னு வெந்து வந்துடும். வேகிறதுக்கு ரொம்ப நாளிலாம் எடுக்காது. அதனால் ஒரு 3 நிமிஷம் மட்டும் நம்ம வேக வச்சோம்னா போதும். இன்னொன்று கீரை சேர்த்து மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது. மூடி போடாமல் நல்லா பருப்பு கூட இது போல் கலந்து விட்டு நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்குவோம். இப்போ கீரை வெந்துக்கிட்டு இருக்கட்டும். அதுக்கிடையில் நம்ம இந்த கூட்டுக்கு தேங்காய் அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ தேங்காய் அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். அதை சேர்த்ததுக்கப்புறம் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா இதை கொரப்பாக அரைச்சி எடுத்துக்குங்க. நைஸாக அரைக்கக்கூடாது, தண்ணியும் சேர்க்க வேணாம். நம்ம இது போல் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ இந்த தேங்காய் விழுதை இதில் சேர்த்துக்குவோம். கூட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் சாப்பாட்டு கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நமக்கு கரெக்டான பக்குவத்துக்கு இருக்கும். இந்த கூட்டை நம்ம சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம், நெய் விட்டு, ரொம்ப அருமையாக இருக்கும். அப்படி இல்லைன்னா சாப்பாட்டுக்கு சைடிஷாகவும் வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ தேங்காய் விழுது சேர்த்து இன்னொரு 2 செகண்ட் நமக்கு கொதிச்சிச்சின்னா போதும், நம்மளோட கூட்டு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். நீங்கள் இந்த கூட்டில் பார்த்திங்கன்னா கடுகு உளுந்துக்கு பதிலாக தாளிப்பு வடகம் இருந்து தாளிச்சிங்கன்னா அதுவுமே இன்னும் வாசனையும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ மணத்தக்காளி கீரை கூட்டு ரொம்ப அருமையாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் இந்த ரெசிப்பியை நான் இன்றைக்கி சொன்னது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.